இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு ப்ளீச். இது பார்த்தா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடிலாம் கலந்த ஒரு பயங்கரமான ஒரு சீரிஸ்னு வச்சுக்கோங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு விதமான ஷேடோ கிரியேட் ஆகுது. அதுல இருந்து ஒரு டிராப் விழுக நேரா இப்போ ரியல் வேர்ல்ட வந்து காட்டுறாங்க. நம்ம கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களை பார்த்து நம்ம பயங்கரமா பயப்படுவோம். அப்படி பார்க்க முடியாத விஷயங்களை அதுக்கப்புறம் நம்ம வந்து வேண்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரூக்கியா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து நிப்பா. என்னால இந்த இடத்துல பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லி ஊருக்குள்ள இறங்க. இன்னொரு பக்கம் ஏரியாக்குள்ள இருக்கிற ரவுடி பசங்களோட தவட வேலை ஒருத்தன் உடச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆரஞ்சு மண்டையை இருக்கிறான்ல, இவன் தான் சீரிஸோட ஹீரோ இச்சிகோ குராசாக்கி. ஏன்டா சம்மந்தமே இல்லாம எங்களை வந்து அடிக்கிறேன்னு கேட்க அப்படியே அவனையும் திருப்பி அடிச்சுட்டு, டேய் இங்க பாத்தியா இங்க ஒரு பூ இருக்குது, இது எதுக்கு இங்க வச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது, இல்லங்க ஐயா இந்த இடத்துல ஒரு பொண்ணு அன்னைக்கு செத்து போயிட்டு அந்த பொண்ணுக்காக யாராவது வச்சிருந்திருப்பாங்க போல. கரெக்டா சொன்னேன். அப்புறம் ஏன் இது கீழே விழுந்து கிடக்குது? நாங்க தான் ஸ்கேட் போர்ட் பண்ணிட்டு வரும்போது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கு தாண்டா அவங்களை அடிச்சேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் அடிச்சு துரத்தி விட்டுருவானா. சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஹீரோனால ஆக்சுவலி கோஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும். சோ அங்க ஒரு குட்டி பொண்ணு வந்து இறந்து போயிருந்திருப்பா போல ஆக்சிடென்ட்ல. சோ அந்த பொண்ணுக்கு வந்து அப்படியே ஒரு மரியாதை நிமித்தமாக பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ திருப்பி வீட்டுக்கு வருவான். என் பேரு இச்சிகோ குராசாக்கி, எனக்கு 15 வயசு ஆச்சு. எங்க அப்பா இந்த ஏரியால ஒரு கிளினிக் வச்சிருந்திருக்கான். அதுல வர துட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்னால பேய்களை எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வருவானா. வந்தா அவங்க அப்பா, டே 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வராம எங்கடா வெளியே போனேன்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. யோ ஒரு பேய்க்காக இறக்கப்பட்டு என் உசிரியை பணைய வச்சு சண்டை போட்டு வந்திருக்கேன், அப்படிப்பட்ட ஒரு பையன் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதுவே நம்ம ஹீரோக்கு 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த பிளாக் கலர் முடி வச்சிருந்திருக்கால, சோ அவ பேர் வந்து காரின். அதுவே இன்னொரு பொண்ணு இருக்கிறாள், அவ பேரு யூசு. நம்ம ஹீரோ அந்த பேய் எல்லாம் பாக்குறான் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி அவன் ஃபேமிலி கிட்ட வந்து சொல்லியிருப்பானா. யூசு வந்து அதை நம்புவா, ஏன்னா அவளால சென்ஸ் கூட பண்ண முடியும் பேய் இருக்குது யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு. பட் இருந்தாலும் அந்த காரின் இல்ல, என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சாலுமே ஸ்டில் நான் கண்ணில் பாக்குற வரைக்கும் எதையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாளா. கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ எனக்கு சாப்பிட வேணாம்னு சொல்லி அங்க இருந்து போயிருவானா. அதுவே காரினும் யூசுவும் அவங்க அப்பா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ உனக்கு 40 வயசு ஆச்சு இல்லையா, ஒரு பையன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தான் தெரியுதா, உனக்கு கொஞ்சம் கூட கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். யார் உயிர் மனைவியை பாரு, நான் பெத்த பிள்ளைங்கள என்ன கரிச்சு கட்டுதுன்னு சொல்லிட்டு அவர் இறந்து போன ஒய்ஃப் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருந்திருப்பாரா. சோ அதுகிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நியூஸ்ல சம்திங் ஏதோ வெடி விபத்தெல்லாம் நடந்திருக்குது நைட்டோட நைட்டான்னு சொல்லி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, சோ வந்து சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போற வழியில அந்த ஒரு குட்டி பேய்க்கு பூ வைக்கலான்னு போயிருந்திருப்பான். ஆனா அந்த குட்டி போன அந்த இடத்துல இருக்க மாட்டாளா. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போற வழியில நேத்து நைட்டு வெடி விபத்து நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்களா நியூஸ்ல. சோ அந்த இடங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு தான் போவான், இதுதான் அதுவான்னு. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு விதமான சத்தம் வந்து கேட்குமா. என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துல போய் நின்னா அந்த குட்டி பேய் இருக்குதுல, சோ அது வேகமா அங்க ஓடி வருமா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வாயா போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்க. அண்ட் பின்னாடி ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் வந்து இவங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப டக்குன்னு எபிசோட ஸ்டார்டிங்ல வந்த ஒரு பொண்ணு உள்ள போந்துட்டு அப்படியே அவளோட கட்டனாவை எடுத்து அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து பயங்கரமா ஸ்லைஸ் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருந்து போயிருவாளா. சோ அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப திருப்பி அந்த ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோட ரூமுக்குள்ள என்டர் ஆவாளா. இங்க ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பிரிட் எனர்ஜி வந்து இருக்குது, அது கூடிய சீக்கிரம் இங்க வரப்போகுது அப்படின்லாம் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. இவ யாரு இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஹீரோ பேன்னு பார்த்துட்டு இருப்பானா. கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், ஏ பொண்ணு இங்க பாருங்க கொஞ்சம் கேள அப்படின்னு. அவ மதிக்காததை பார்த்துட்டு பின்னாடி வந்து ஒரு உதைக்க, ஏ உன்னால என்ன பார்க்க முடியுதான்னு சொல்லி அவ ஷாக் ஆவாளா. ஏன் வாங்கின உத பத்துலையா திருப்பி உதச்சி காட்டுட்டான்லாம் கேட்கும் போது அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. மனுஷங்கனால பேசிக்கா என்ன வந்து பார்க்கவே முடியாது, நான் வந்து ஒரு சோல் ரிப்பேர் சோல் சொசைட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவா. சோல் சொசைட்டிங்கிறது இந்த ஹெவன் ஹெல்லாம் இருக்குதுல்ல, சோ அதே மாதிரி தான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, ஓகே நீ ஒரு மந்திரவாதி, இந்த பூமியில இருக்கிற நிறைய கெட்ட ஆவிகளை எல்லாம் விரட்டுறதுக்காக வந்திருக்க, இதை நான் நம்பணுமான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானா. ஐயோ உன்னால பேயெல்லாம் பார்க்க முடியுது இல்ல, சோ அப்படி இருக்கும்போது இதை மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிறன்னு சொல்லும் போது, இல்ல அதையெல்லாம் நம்ப முடியாது, அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு குள்ளக்கா பேசுறதுல வந்து சுத்தமா ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லும் போது டக்குன்னு கடுப்பானவ நம்ம ஹீரோட சோலை வந்து பேரலைஸ் பண்ணிடுவா. சோ நம்ம ஹீரோனால நகர முடியாம அதே இடத்துல படுத்துருவானா. சோ பிசிக்கலா இல்ல, அவனோட சோலை வந்து பேரலைஸ் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் அவளோட கட்டணா எடுத்து அப்படியே அடிக்கலான்னு வருவாளா. பார்த்தா நம்ம ஹீரோட பக்கத்துல ஒரு சின்ன கோஸ்ட் ஒன்று இருக்கும். சோ அதோட நெத்தியில தான் அடிச்சிருந்திருப்பா. இல்ல நான் வந்து நரகத்துக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன்னு அந்த பேய் சொல்ல, நரகத்துக்கு இல்ல கண்ணு நீ சோல் சொசைட்டிக்கு போக போறேன்னு சொல்லுவா. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் மாதிரி அப்படியே ஒரு ஸ்டோரி போர்டு வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி இந்த உலகத்துல நல்ல பேய் கெட்ட பேய்னு சொல்லி 2 விதமா இருக்குது. நல்ல பேய் எல்லாம் இந்த மாதிரி தான் ஊருக்கு
ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும். அதை வந்து சோல் சொசைட்டிக்கு அனுப்பி வைக்கிறதா எங்களை மாதிரியான சோல் ரீப்பர்ஸோட வேலை. அதே நேரத்துல ஹாலோஸ் அப்படின்னு சொல்லி கெட்ட பேய்கள்லாம் இருக்கும், அதோட நெஞ்சில பெரிய ஓட்டையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான பேய்களை எல்லாம் களை எடுக்கிறதா எங்களோட வேலைன்னு சொல்லும் போது, எப்படி அந்த ஒரு சின்ன பொண்ணை ஏதோ ஒன்று துரத்துச்சுல அந்த மாதிரியான கேட்கும் போது, அப்படின்னா போய் போட்டு தள்ள வேண்டியதானே, இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்க, அங்கதான் லைட்டா ஒரு பிரச்சனை. என்னால வந்து ஏன்னு தெரியல, பட் அந்த ஒரு ஸ்பிரிட்ஸோட எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாளா. சோ வேற ஏதோ வந்து தடுக்குதுன்னு அவ்வளோ ஆப்வியஸா ஒரு அழுகுரல் கேக்குது. ஏன் உனக்கு கேட்கலையான்னு கேட்க, இல்லையே அப்படியே தான் எனக்கு கேட்கலைன்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவளுக்கு வந்து திருப்பி அந்த அழுகுரல் வந்து கேட்குமா, லேட்டா கேட்கிற மாதிரி இருக்கும். சோ உடனே அவ டோர் வந்து ஓபன் பண்ணும்போது அப்ப அந்த யூஸ் பொண்ணு இருக்கிறாள். சோ அவ அப்படியே அடிபட்டுட்டு அங்க வந்து அண்ணா அண்ணா காரின் அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு கீழே விழுக, என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுவானா, பட் அவனால முடியாது. அதுவே அந்த ரூக்கியா கீழே போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்க வீட்டை பொத்துக்கிட்டு ஒரு ஹாலோ வந்து அந்த காரினை எடுக்க வர, மேல இருந்து நம்ம ஹீரோ அப்படியே தட்டு மாதிரி கீழே உருண்டு வருவானா, பார்த்தா அவன் தங்கச்சி ஆபத்துல இருக்கிறத பார்த்தோன்னே அவன் அந்த ரூக்கியா நம்ம ஹீரோ மேல ஸ்பெல் யூஸ் பண்ணிருப்பாள். ஆனா அந்த ஒரு ஸ்பெல்ல நம்ம ஹீரோ பிரேக் பண்ணி அவனோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக குதிச்சு போறானா. அவன் என்னதான் அடி வாங்கினாலுமே அந்த ரூக்கியாக்கு ஷாக்கு, எப்படி அவன் அதை பண்ணனான்னு. சோ அதுக்கப்புறம் அந்த ஹாலோவோட கையில ஒரு கோடை போட அது டக்குனு அங்கிருந்து காணாம போயிருமா. அந்த காரின் மயக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ பதறி போவானா, அதுக்கு அந்த ரூக்கியா இல்ல அவ்வளவு ரியாக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, அந்த ஹாலோவனும் தங்கச்சியோட சோலை வந்து எடுத்துட்டு போகல. அது மட்டும் இல்லாம அதுவும் தங்கச்சி அட்டாக் பண்ற கூட வரல. மேபி ஏதோ ஒரு ரீசனுக்காக இவ்வளவு வருஷமா உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாமே வந்து சப்ரஸ் ஆகப்பட்டிருந்திருக்குது, அடக்கி வைக்கப்பட்டிருந்திருக்குது. ஆனா ஒன்ஸ் நீ அந்த ஒரு குட்டி பேய் பொண்ணு இருக்கிறாள், சோ அவ கூட நீ கான்டாக்ட்ல வந்தாங்காட்டி அவ மூலமா உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி வெளியே வந்திருக்குது. சோ உன்னை பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு குட்டி பொண்ணு அந்த ஒரு குட்டி பேயை வந்து அந்த ஹாலோ சேஸ் பண்ணியிருக்குது. இன்னும் சொல்ல போனா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிட் எனர்ஜியை தேடி தான் அந்த ஹாலோ வந்திருக்குது, உன்னை தேடி தான் வந்திருக்குதுன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா என்னாலதான் என் தங்கச்சிக்கு வந்து இப்படி ஆச்சான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஹாலோ கிட்ட போய், ஹே ஹாலோ உனக்கு நான் தானே வேணும், என்ன எடுத்துட்டு இங்கிறது கிளம்பலாம் சொல்லிட்டு இருப்பானா. ஆனா அதை அட்டாக் பண்ண வரும்போது டக்குன்னு அந்த ரூக்கியா உள்ள பூந்து நம்ம ஹீரோ தடுக்கிறது மட்டும் இல்லாம அவ அடி வாங்கிக்கிறா. பிளஸ் அந்த ரூக்கியா வந்து சொல்லுவா, ஏ நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, ஹாலோங்கிறது வந்து உன்னோட சோல் எடுத்துட்டு இங்க இருந்து போயிரும் நினைக்கிறியா, உன்னோட சோலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பி வேற ஒரு சோலை சாப்பிடறதுக்கு அது கண்டிப்பா போக தான் போகுதுன்னு சொல்லிட்டு அவ வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிருவாளா. சோ அதனால அவளால சண்டை போட முடியாது. பட் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோ பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு, இவனால ஸ்பிரிட்ஸை பார்க்க முடியுது, இவன் பக்கம் இருக்கும் போது மத்த ஸ்பிரிட்ஸோட எனர்ஜி என்னால சென்ஸ் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ எனர்ஜி இவனுக்குள்ள இருக்குது. ஈவன் என்னோட ஸ்பெல்லையுமே இவன் பிரேக் பண்ணியிருக்கான் அப்படின்னா கரெக்டா தான் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, ஹே ஒரு டெம்பரரி சோல் ரீப்பரா மாதிரி உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூக்கியாவோட ஸ்வாட் இருக்கும்ல, சோ அதை எடுத்து அப்படியே அவன் வயிற்றுக்குள்ள இறக்குறான். பார்த்தா அடுத்த சீன்லயே அந்த ஹாலோ வந்து அப்படியே கண்டந்துண்டுமா வெட்டிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனோட ஒரு புது ஜான்பாக்டோட ரெடியா நிக்க, நான் அவனுக்கு என்னோட பாதி பவரை கொடுக்கலாம் தான் நான் நினைச்சேன், என்ன இவ்வளவு பவரை எடுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய ஜான்பாக்டோ இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் சோல் ரீப்பர் கிட்ட இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க போது உள்ள போந்த நம்ம ஹீரோ அந்த ஹாலோவை கம்ப்ளீட்டா அழிகிறான். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் ஒவ்வொரு சோல் ரீப்பருமே வந்து ஒவ்வொரு விதமான ஸ்வாட் அண்ட் கட்டானா அந்த மாதிரி சொல்லி நிறைய